ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரீத்தி ஜோடியாக்கு அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம மாவு பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காய் கட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லா ஒர்க்குமே அதிலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரிவ்யூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மாவு மட்டும் பேசுகிறதும் அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணுறதும் நான் கட் பண்ணி காட்டுறேன். வாங்க போகலாம். நமக்கு வந்து இதுதான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும். இந்த பவுல் தான் வந்து மாவு பேசுகிறது, அதுக்கப்புறம் எண்ணெய் கட் பண்ணுறது, காய் கட் பண்ணுறது, ஜூஸ் மட்டும் தனியாக இருக்கும். அது வந்து ஜூஸ் ஜாரு நம்ம அது வந்து ஜூஸ் வந்து உங்களுக்கு தனியாக நான் போட்டு காட்டுறேன். இது வந்துட்டு இந்த காய் கட் பண்ணுறது, ஆனியன் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு பேசுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து தனித்தனி, இது வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி அப்படியே ரொட்டேட் பண்ணால் அது ஃபிட் ஆகிடும். இது எனக்கு கை வாட்டத்துக்காக நான் மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு இந்த சைடு தான் நமக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இந்த சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடுனா வந்து நமக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது ஃபிட் ஆகாது, இது வந்து மேல் மூடி. ஸோ அதனால் நான் அதை ஃபிட் பண்ணி நமக்கு வச்சுருவேன். ஸோ அதை நம்ம திரும்பி நமக்கு வாட்டத்துக்கு எந்த சைடோ நம்ம அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லாக் தான், அவ்வளோதான். கீழே வந்து நார்மல் லாக் தான். இது வந்து இது போய்ட்டு இதில் உட்காந்துரும் டைட்டாக, அவ்வளோதான் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கேப், இதோட மூடி. இதுவுமே வந்து லாக் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இதில் வந்து உட்காரும், ஃபிட் ஆகிடும், டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மாவு எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். இந்த அளவு வந்து இந்த கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெஷர்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா இதே அவங்க வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல் அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் எடுக்கணும். இதற்கும் வந்து ஒரு கப் மாவு அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் இதை போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே மாவு பேசுறதுக்கு தனியாக ஒரு பிளேடு இருக்கும். ஸோ அந்த பிளேட் போட்டுக்கலாம். மாவு பேசுறதுக்கு இந்த பிளேடு போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இது போடும்போது மறந்துட்டு நான் அப்படியே போட்டுருவேன் மாவை. திருப்பி எடுத்துகிட்டு கொட்டிட்டு அது போட்டால் தான் இதுவாகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ 2 கப் மாவு. ஸோ நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ணணுமோ நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சில பேர் சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஆயில் சேர்க்கறத தான் சேர்த்துக்கலாம். இல்லை அது வந்து நெசசரி அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான விருப்பத்துக்கு தான், தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு உப்பு போதும், அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக நம்ம மாவு போட்ட மாதிரி ஊற்றக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் மேலே நமக்கு வரும், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி
சப்பாத்திக்கும் போடுவோம். நம்ம ஒரு 1/2 hour வச்சா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இலகுன மாதிரி ஆகும். ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. சப்பாத்தி மாவு ரெடி. நான் சப்பாத்தி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சாஃப்டாக இருப்பாங்க, மாவே சூப்பர். இதில் வந்துட்டு நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் காட்டுறேன். இது நம்ம அந்த பிளேடை இருக்குல்ல, அந்த பிளேடை எடுத்துடலாம். இது வந்துட்டு எந்த மாதிரி நம்ம சாப் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு ஸ்லைஸாக வேணுமா, இல்லை ரொம்ப வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக வேணுமா, எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேட்ஸ் அது மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு நல்லா வந்து இதுவாக தான் சாப் பண்ண போகிறேன். இந்த பிளேடு ஆக்சுவலி இது ரொம்ப ஷார்ப்பு, சேஃப்டி தான், பட் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ இந்த பிளேட் நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே ஃபிட்டிங் அப்படியே தான், இது எல்லாத்துக்குமே அப்படி தான். நம்ம பிளேடு மட்டும் எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ போட்டு அதே தான் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை. ஒரு பல்ஸ் கொடுத்தாலே போதும். இது வந்து பிரியாணி கட்டிங் ஆக்சுவலி. இது நம்ம பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த பச்சடி அதெல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து கிரேவிஸ் அந்த மாதிரி பண்ணுறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக செம்மையாக ஸ்லைஸ் ஆகிருக்கும். இது வந்து ஆனியன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு, இது நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ஸோ பெரிய ஆனியன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் சூப்பராக வரும். டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ அதே மாதிரி தான் நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ரொம்ப அடிச்சிங்கன்னா குழந்தை நடுவு மாதிரி, அதனால் லைட்டாக அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரு பல்ஸ், அவ்வளோதான். எந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு, இதில் வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிளேட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் அழகாக பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மால் சைஸில் வேணும்னாலும் சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட், பீட்ரூட் எல்லாம் வந்து நம்ம அந்த இது பண்ணுவோம் இல்லையா, சீவி எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். பாய்.